நமக்கு தெரிஞ்சவங்க கிட்ட உங்களோட டெய்லி ரொட்டீன் என்ன? உங்க காலை பொழுது நீங்க எப்படி துவக்குவீங்க? அப்படின்னு கேட்டு பாருங்களேன். காலையில எழுந்திருப்பேன், பல் துலக்கிட்டு, காலை கடனெல்லாம் முடிச்சுட்டு, காப்பி குடிச்சிட்டு, பேப்பர் படிச்சுட்டு, அப்புறம் ஏதாவது வேலை இருந்தா பார்த்துட்டு வேலைக்கு கிளம்பிடுவேன். அப்படின்னு ஆண்கள் சொல்வதுண்டு. பெண்கள் கிட்ட கேட்டீங்கன்னாக்கா, அதே மாரி சொல்லுவாங்க. அவங்க காப்பிய குடிச்சிட்டு பேப்பர் படிக்கிறேன்னு சொல்றாங்களோ இல்லையோ, சமையல் கட்டுக்கு போயிருவாங்க. அப்புறம் ஆள் ஆளுக்கு ஒண்ணு செஞ்சு தரணும். இப்படிதான் பொழுது போகும். இதுல என்ன புதுசா இருக்கு? அவ்வளோதான் அவங்க சொல்ற பதில். 100க்கு 90 பேர் பார்த்தீங்கன்னா, இப்படித்தான் காலை பொழுதை தொடக்குவதாக நம்மகிட்ட சொல்லுவாங்க. அதுல ஒரு 10% பேர் தான் ஒரு 10 நிமிஷம் அல்லது 1/4 மணி நேரம், இல்ல 1/2 மணி நேரம் உடற்பயிற்சிக்காக செலவிடுறதுண்டு. அப்படின்னு சொல்றதுண்டு. ரொம்ப அரிதா சொல்றதுண்டு. இது ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, இத 3 விதமா பிரிக்கலாம். அந்த மக்களுடைய மனோபாவத்த 3 விதமா பிரிக்கலாம். ஏங்க நல்லா தானே இருக்கேன் இப்ப. எழுந்துக்கிறேன், என் வேலைய செய்ய முடியுது. நல்லா தானே இருக்கேன். அப்ப டாக்டர் ஏதாவது உடம்புக்கு வந்து நீங்க குனியணுங்க, நிமிரணுங்க, கொஞ்சம் நடைப்பயிற்சி பண்ணணுங்கன்னு சொல்லும்போது பண்ணிட்டு போனா போச்சு. இப்ப என்னங்க அதுக்குள்ள அவசரம்? அப்படின்னு அலட்டிக்காம இருக்கிறவங்க. அது அலட்டிக்காமன்னு சொல்ல முடியாது. அவ்வளவு அக்கறை இல்லாம இருக்கிறவங்க. எது மேல? ஆரோக்கியத்து மேல. இந்த 2வது வகை மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்கா, நமக்கெல்லாம் என்னைக்கும் வயசு ஆகாதுங்க. 80 வயசானாலும் நான் இதே தெம்போட தான் இருக்க போறேன். இது என்னத்துக்கு தனியா போய் 30 நிமிஷம், 40 நிமிஷம்னு இதுக்காக உடற்பயிற்சிக்காகலாம் செலவழிச்சுக்கிட்டு, குனிஞ்சு நிமிந்து இவ்வளோ வேலை செய்றேன். அதில வராத ஒரு தெம்பா அதிலலாம் வந்துற போது அப்படின்னு ஒரு சாக்கு சொல்லிட்டு இருக்கிறவங்க இருக்காங்க. அந்த 10% பேர்ன்னு சொன்னோம் இல்லையா? அவங்க மட்டும் தான். இல்லங்க. உடம்பு நல்லா இருக்கும்போதே கொஞ்சம் குனிஞ்சு, நிமிந்து, நடைப்பயிற்சி செஞ்சு, கொஞ்சம் ஏதாவது ஒரு எக்ஸர்சைஸ், யோகான்னு ஏதாவது பண்ணிக்கணுங்க. அப்பதான் நம்ம வயசானதுக்கு அப்புறம் நம்ம நாமளே பார்த்துக்கிற மாதிரியே கடைசி வரைக்கும் இருக்கணும். ஏன்னா, பசங்களுக்கு பாரமா ஆயிடக்கூடாது இல்லையா? அப்படின்னு கொஞ்சம் ஃபியூச்சரிஸ்டிக்கா யோசிச்சு, இளமை இருக்கும் பொழுதே குறிப்பா சொல்லணும்னா, இந்த இளமை கொஞ்ச நாள் தான் இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்தவங்க மட்டும் தான், இளமையா இருக்கும் பொழுதே உடற்பயிற்சி செய்றது, உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கிறது. இது உடற்பயிற்சிக்கு மட்டும் கிடையாது. சாப்பாட்டு விஷயத்துலயும் அப்படித்தான். அளவாவே சாப்பிடுவாங்க. ஒரு கல்யாணத்துக்கே போறாங்க, ஒருத்தங்க சாப்பிடுறாங்க, அளவா சாப்பிடுறாங்க. இனிப்பெல்லாம் கொஞ்சமா சாப்பிட்டுட்டு வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பக்கத்துல இருக்கிறவர் கேட்பாரு, "ஏங்க உங்களுக்கு சர்க்கரை வியாதியான்னு?" "இல்ல, இல்ல. இப்பவே கொஞ்சம் கண்ட்ரோலா இருக்கிறது நல்லது தானே." அப்படின்னு சொன்னா, தேவையில்லாம ஏன் இப்படி போட்டு தன்னை வருத்திக்கிறாரு? அப்படின்னு தான் அடுத்தவங்க பார்க்கக்கூடும். ஆனா, அவங்க சின்ன வயசுலேயே கொஞ்சம் கட்டுப்பாடோட இருக்கிறது எதுக்குன்னா, முதுமையை நோக்கி தன்னை ரொம்ப அழகா தயார் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறது அர்த்தம். இதைத்தான் நாலடியார் ரொம்ப அழகா சொல்லுது. "நரைவரும் என்றெண்ணி நல்லறிவாளர் குழவியிடத்தே துறந்தார்." எப்படி இருந்தாலும் வயசாகும். அப்ப கொஞ்சம் கஷ்டப்படாம இருக்கணும் அப்படின்னா, சின்ன வயசுலேயே சில வேண்டாத விஷயங்கள், சாப்பாட்டுல இருந்தும் சரி, அல்லது ஒரு வாழ்க்கை முறை எது அதில தேவையில்லாத வாழ்க்கை முறை எதுவாக இருந்தாலும் சரி, சின்ன வயசுலேருந்தே அத குறைச்சுக்கணும். துறந்துட்டாங்க. வேண்டாம் அப்படின்னு விட்டுறது. அந்த கட்டுப்பாடு சின்ன வயசுலேருந்தே சில பேருக்கு இருக்குமாம். "புரை தீரா மன்னா இளமை மகிழ்ந்தாரே கோலூன்றி என்னாங்கெழுந்திருப்பர்." அதெல்லாம் இளமையா தாங்க எப்பவும் இருப்போம். இதே தெம்போட தான் இருக்க போறோம். என்ன பெருசா வயசாயிட போகுது? அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. அப்படின்னு சின்ன வயசுல அந்த இளமையின் ஒரு துடிப்புல எதிர்காலத்தை அந்த முதுமையை பற்றிய எண்ணம் இல்லாம கொஞ்சம் அஜாக்கிரதையா வாழ்ந்தவங்க இருக்காங்க தெரியுமா? கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்துக்காக கொஞ்சம் உடற்பயிற்சிலாம் எதுவும் செய்யாம, அந்த மாதிரி விட்டவங்க தான் முதுமை காலத்துல ரொம்ப கஷ்டப்படுவாங்க அப்படின்னு நாலடியார் சொல்லியிருக்கு. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு ஒரு நோயின்னு வந்து உடம்புக்கு ஒரு உபாதைன்னு வந்து மருத்துவர் பார்த்து பரிந்துரை செய்து, கட்டாயம் நீங்க உடற்பயிற்சி செஞ்சு தான் ஆகணும். கட்டாயம் நீங்க நடந்து தான் ஆகணும். கட்டாயம் நீங்க சாப்பாட்டில இத குறைச்சு தான் ஆகணும்னு ஒரு நிர்பந்தத்திற்கு நம்மை ஆளாக்கும்பொழுது ஒரு விஷயத்தை செய்றத விடுத்து, நாமாகவே கொஞ்சம் உடம்புல தெம்பும், கொஞ்சம் இளமையும் இருக்கும் பொழுதே உணவு விஷயமும், வாழ்க்கை முறையிலும் கொஞ்சம் கட்டுப்பாட்டினை கடைபிடிக்க ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நாலடியார் சொல்ற மாரி நாமெல்லாம் நல்லறிவாளர்கள் தானே! நேற்றைய பொழுது அனுபவம், இன்றைய பொழுது நிச்சயம், நாளைய பொழுது நம்பிக்கை. நம்பிக்கையோடு இருங்கள்.